Hi everyone, this is Subraj from Keshav Lakshmi Technical Services. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்இஏ, டிஎஃப்எம்இஏ, பிஎஃப்எம்இஏ மோஸ்ட் ப்ராப்ளி ரெண்டுமே வந்து காமன் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th எடிஷன் வரைக்கும் நம்ம வந்து ஆர்பிஎன் ரேட்டிங்கை வச்சு தான் வந்து எஃப்எம்இஏவோட கண்டிஷன்ஸ், ப்ராசஸ் கண்டிஷன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ இனிமேல் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனான ஏஐஜி விடிஏ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுலேயும் சேம் சிமிலர் கால்குலேஷன் தான் வரும். பட் ஃபைனல் டிசிஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஆக்ஷன் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆக்ஷன் ப்ரியாரிட்டி வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வேர்ஷன் எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2019 ஏஐஜி அண்ட் விடிஏ ஜாயின்ட் வென்ச்சராக பண்ணி ஃபர்ஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ப்ரியாரிட்டி பேஸ்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்படின்னா ரிஸ்க் பேஸ்டு, லைக் ஹை ரிஸ்க்கு, வெரி ஹை ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க்கு, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். அந்த மீடியம் ரிஸ்க்குன்றத மாடரேட் ரிஸ்க்கு அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் 4th எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்கரன்ஸ், டிடெக்ஷன், சிவியாரிட்டி ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து டிசைன்லேருந்து ரேட்டிங் இன்புட் எடுத்து அப்ளை பண்ணிடுவீங்க. அக்கரன்ஸ் ரேட்டிங் எப்படி பண்ணுவீங்கன்னா ப்ரீவியஸ் அக்கரன்ஸை எடுத்துக்கலாம். சிமிலர் மாடல், இப்போ நியூ ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிமிலர் மாடலோட அக்கரன்ஸை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். மேபி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு, வாரண்டி கம்ப்ளைண்ட்டு, இனோஸ் ரிஜெக்ஷனு, சப்ளையர் ரிஜெக்ஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கரன்ஸ் ரேட்டிங் வந்து டிஃபைன் பண்ணலாம். டிடெக்ஷன் ரேட்டிங் பேஸ்ட் ஆன் யுவர் ஓகே கண்டிஷன்ஸு, கண்ட்ரோல் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிடெக்ஷன் ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷனை வச்சு தான் நீங்கள் ஆர்பிஎன் ரேட்டிங் அப்படின்னு ஒன்று ப்ரீவியஸ் எடிஷனில் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்ஷன் ப்ரியாரிட்டி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதே சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் தான். பட் சிவியாரிட்டியோட ரேட்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு, அக்கரன்ஸோட ரேட்டிங் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு, டிடெக்ஷனோட ரேட்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்றத ஆக்ஷன் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரிஸ்க் பேஸ்டு அப்ரோச். வெரி ஹை ரிஸ்க்கு, மாடரேட் ரிஸ்க்கு, லோ ரிஸ்க்கு, வெரி லோ ரிஸ்க்கு, அப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎன் ரேட்டிங் வந்து ஜென்ரலாக ஒரு 100 ஆர்பிஎன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கோம். 100க்கு மேலே இருக்கிறதுக்கு நம்ம வந்து நார்மலாக ஆக்ஷன் பிளான் பண்ணுவோம். பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரேட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரிஸ்க்கு தான். அதில் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, சிவியாரிட்டியில் ரிஸ்க் இருக்கா, இல்லை அக்கரன்ஸில் ரிஸ்க் இருக்கா, இல்லை டிடெக்ஷனில் ரிஸ்க் இருக்கா, அந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்ஷன் ப்ரியாரிட்டியே வந்து பண்ணுவோம். இன்கேஸ் டிடெக்ஷனில் அதிகமான ரேட்டிங் இருக்குது, 9 அப்படின்னு வச்சுக்கலாம், கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அக்கரன்ஸில் 9 இருக்கு அப்படின்னா ஓவரால் ரேட்டிங் வந்து சிவியாரிட்டி 1, அக்கரன்ஸ் 9, டிடெக்ஷன் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரேட்டிங் வந்து 100க்குள்ளே ஃபாலோ ஆகிடும் ஆர்பிஎன் ரேட்டிங் ப்ரீவியஸ் எடிஷனை பொறுத்தவரை. பட் இப்போ லேட்டஸ்ட் ரிவிஷனில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் அக்கரன்ஸ் ரேட்டிங் 9 இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இது இட் வில் கோஸ் டு த ஹை ரேட்டிங்கில் போயிடும். ஸோ ஆக்ஷன் ப்ரியாரிட்டி நம்பர் ஹை ரிஸ்க்கு இல்லைனா வெரி ஹை ரிஸ்கில் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணணும். ஸோ அதனால வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ரிவிஷன் தான் எஃப்எம்இஏல பெஸ்ட் ரிவிஷனு. உங்கள் ப்ராசஸை வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்காகவும் இந்த ரிவிஷன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி இன்னும் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ஆன் சாஃப்ட் ஃப்ளோர் கெம்பாவில் வந்து உங்கள் கம்பெனிலேயே நாங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எஃப்எம்இஏ ட்ரைனிங் கொடுக்குறோம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணித்தரோம் எஃப்எம்இஏ விடிஏக்கு உண்டானது. ஸோ ஏதாவது தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.